தினமொரு வசனம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் வசனம் 5. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. விளக்கம். காயினின் காணிக்கை தேவனால் புறக்கணிக்கப்பட்டதன் முக்கிய காரணம் அவனுடைய செவ்வையற்ற இதய நிலையாகும். தேவன் ஒரு மனிதனுடைய வெளிப்புற செயல்களை அல்ல, அவனுடைய உட்புற தோற்றத்தை உற்று நோக்குகின்றவர். வெளிப்புற செயல்கள் எவ்வளவு பக்திக்குரிய நிறத்தை கொண்டிருந்தாலும் உட்புற இதய நிலை தேவனுக்கு ஏற்றதாக இல்லாமல் போனால் அந்த மனிதனுடைய தொழுகையையோ காணிக்கையையோ தேவன் ஏற்றுக்கொள்வது இல்லை. காயினின் கையில் இருந்த காணிக்கையை தேவன் விரும்பவில்லை. ஏனென்றால் அவனுடைய இதயத்தில் இருந்தவைகள் தேவனுடைய வெறுப்புக்கு உரியவைகள். அவனுடைய இதயத்தில் பாவம் இருந்தது. தன்னுடைய சகோதரனை குறித்த பொறாமையும் வெறுப்பும் கசப்பும் அங்கே இருந்தன. தன்னுடைய காணிக்கை புறக்கணிக்கப்பட்ட ஆத்திரத்தில் தன் சகோதரனாகிய ஆபேலை கொன்றுவிட்ட செயல் மூலம் அவன் பொல்லாப்பு நிறைந்த இதயமுடையவன் என்பது நன்கு தெரிகின்றது. அப்படிப்பட்ட செம்மையற்ற மனதுடன் அவன் படைத்த காணிக்கையும் அவன் காண்பித்த தேவ பக்தியும் தேவனால் புறக்கணிக்கப்பட்டன. தன் சகோதரனை வெறுத்து கொண்டே தேவனை பிரியப்படுத்த அவன் செய்த முயற்சி தோல்வியடைந்தது. நம்முடைய இதயத்தை தேவன் விரும்பிய பிரகாரம் வைத்து கொள்ளாத நிலையில் நம்முடைய அனைத்து ஆவிக்குரிய செயல்களும் பக்தி பிரயாசங்களும் வீணானவை ஆகும். சபை கூடுகைகளில் நாம் தவறாமல் கலந்து கொள்ளலாம். ஆலயம் சம்பந்தமான காரியங்களில் அதிக ஈடுபாடு கொண்டு சிரமப்படலாம். ஊழிய காரியங்களுக்கு உற்சாகமாக காணிக்கை கொடுக்கலாம். பரவசமாக பாடல் பாடி பல நூறு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கலாம். ஆயினும் இவை மட்டும் தேவனுடைய அங்கீகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொண்டு வந்து விடாது. நம்முடைய இதய நிலைகளை நாம் நன்கு கவனிக்க வேண்டும். அங்கே பிறரை குறித்த கசப்பு, வெறுப்பு, பொறாமை ஆகியவை எந்த வடிவத்தில் இருந்தாலும் அவை முதலில் அகற்றப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் தேவனுக்காக எதை செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்பதை அல்ல, முதலாவது அவருக்கு முன்பாக நாம் உள்ளான நிலையில் எப்படி இருக்கிறோம் என்பதையே தேவன் பார்க்கின்றார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய்யத்தக்க மனதை எங்களுக்கு தந்து எங்களை நல்வழிப்படுத்தும் எங்கள் தேவாதி தேவனுக்கு நன்றி. ஆமேன்.